வணக்கம். கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்க்கிறது. ஏன் திமுக கூட்டணி என்று கேட்கும் சிலருக்கு கடந்த காலங்களில் அதிமுக செய்த இரத்த கண்ணீர் வரவழைக்கும் துரோகங்களை நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். திமுக கூட்டணியில் 6 அல்லது 7 சட்டமன்ற இடங்கள், ஒரு மாநிலங்களவை உறுதி என்ற தகவல் தேமுதிகவின் எழுச்சிக்கான தொடக்கம். நண்பர்களை 2011ஆம் ஆண்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அமர கேப்டன் தான் அச்சாரமாக இருந்தார். ஆனால் வெற்றி பெற்ற சில மாதங்களிலேயே சட்டசபையிலேயே கேப்டனை அவமதித்தவர் ஜெயலலிதா. தேமுதிகவின் 8 எம்எல்ஏக்களை அதிமுக தன் பக்கம் இழுத்தது. கேப்டனின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடுங்கியது அதிமுக தான். 2024இல் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறிவிட்டு கடைசி நேரத்தில் தேமுதிகவை நடுத்தருவில் விட்டது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தான். தேர்தல் நேரத்தில் மட்டும் கேப்டன் தொண்டர்களின் உழைப்பு வேண்டும், ஆனால் பதவி என்று வந்தால் பாமகவிற்கு தரும் முக்கியத்துவத்தை கூட தேமுதிகவிற்கு அதிமுக தரவில்லை. இது அப்பட்டமான துரோகம் இல்லையா? இப்போது சொல்லுங்கள், தன்னை மதிக்காத அதிமுகவை விட மரியாதையோடு வரவேற்கும் திமுக கூட்டணி சிறந்ததுதானே?